வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சோலார் பவர் பேங்க் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம இது மாதிரி 2 பேட்டரி நீங்கள் எடுத்துங்க. அதாவது 18650 பேட்டரி, இந்த மாதிரி லித்தியம் அயன் பேட்டரி எடுத்துங்க. பேட்டரி எடுத்துக்கிட்டு இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை டேப்பை போட்டு சுற்றிப்போம். அப்போ தான் பேட்டரி நகராமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 3-4 சுற்ற சுற்றிக்குங்க. அப்போ தான் அது நகராமல் இருக்கும். அப்படியே அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பேட்டரியில் ப்ளஸ் அண்ட் மைனஸ், ஸோ 2 பேட்டரியும் சேர்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. அது அதே போலவே ஒயர் நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். தென் அட்டையில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி அட்டை பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த பாக்ஸில் நம்ம பவர் பேங்க் போர்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதை வீடியோ எடுக்க முடியல என்னால். அந்த போர்டு பற்றி டீட்டெயில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த போர்டில் ப்ளஸில் ப்ளஸையும் மைனஸில் மைனஸ்லையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. கனெக்ட் பண்ணி விட்டுட்டு நான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை கரெக்டாக இந்த பாக்ஸ்குள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. குளுகன் இருந்தால் கூட குளுகன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தென் அந்த பாக்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம சோலார் பேனல் எடுத்துப்போம். சோலார் பேனலில் ஒயர் கனெக்ட் பண்ணிக்கங்க. பிளாக் அண்ட் ரெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த சோலார் பேனலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த சோலார் பேனல் இந்த அட்டை பாக்ஸ் மேலே தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். தென் இந்த ஒயர் நம்ம உள்பக்கமாக எடுக்கணும். அதனால் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துப்போம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த ஒயர் உள்பக்கமாக விட்டுடுங்க. இந்த மாதிரி உள்பக்கமாக விட்டுட்டு அந்த ஒயர் எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதே ப்ளஸ் மைனஸில் நீங்கள் கரெக்டாக கொடுத்துடணும். ஏற்கனவே நம்ம கொடுத்தோம் இல்லையா ப்ளஸ் அண்ட் மைனஸ், அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த போர்டில் நீங்கள் சோலார் பேனலோட அவுட்புட் எடுத்து அதில் கொடுத்துருங்க. இந்த பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயர் கரெக்டாக நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ அந்த அட்டையை க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளூகன் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சுத்தமாக க்ளோஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இல்லை ஃபெவிக்விக் இருந்தால் கூட ஈஸியாக ஒட்டிக்கலாம். ஸோ நம்ம க்ளூகன் வச்சு அப்ளை பண்ணுறோம். ஸோ கடைசியாக நம்ம இந்த பாக்ஸை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சார்ஜ் பண்ணும்போது அந்த போர்டில் லைட்டு பிளிங்க் ஆகும் இல்லையா, ஸோ அதுக்காக இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டிக்கர் மாரி கொண்டாந்து இதில் ஒட்டிட்டோம். அப்போ தான் நமக்கு இதில் லைட்டு பிளிங்க் ஆகும்போது நமக்கு கிளியராக தெரியும். இல்லைனா சார்ஜ் ஆகிறதோ இல்லை தெரியாது, நமக்கு சுத்தமாக தெரியாது சார்ஜ் ஆகிறது. இப்போ சோலார் பேனல் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம சார்ஜ் போட்டு பார்ப்போம். இப்போ ஃபோன் சார்ஜர் எடுத்து நம்ம இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. சுவிட்சை நான் ஆன் பண்ணிடுறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே லைட்டு பிளிங்க் ஆகுது. இப்போ அந்த பேட்டரிக்கு சார்ஜ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு வெயிலில் வச்சுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஃபோனுக்கு உங்களுக்கு ஃபோன் சார்ஜ் ஆகுதான்னு பார்ப்போம். நீங்கள் வெயிலில் வச்சாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா லைட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஃபோனும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலையும் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.